யுகே இருக்கிறாங்க இல்லையா? அதாவது பிரிட்டன். ஸோ அவங்க வந்து நைட் ஃபால் அப்படிங்கிற ஒரு மிசைல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. இந்த நைட் ஃபால் மிசைலோட வெடிமருந்து வார்ஹெட் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து 200 கிலோ எடை இருக்கக்கூடிய வெடி மருந்த வந்து பண்ண எடுத்துட்டு துல்லியமா 460 சொச்சம் போர்க்காலம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் சொல்லுவாங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு தான் என்ன ஏதுங்கிற விவரம் தெரியும். 460 கிலோமீட்டருக்கு மேல இந்த மிசைல்னால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க. 200 கிலோ வெடி மருந்து எடுத்துட்டு 400 கிலோமீட்டர் கிட்ட போகும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இந்த மிசைல் பிரத்யேகமா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்காக செய்றாங்களாமா. நைட் ஃபால் அப்படிங்கிற மிசைல. இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸா லான்ச் பண்றதுனால, அதாவது ஒரு 5, 6 அப்படியே லான்ச் பண்ண முடியும். 2 லான்ச் பண்றது அந்த மாரி சீரியஸா ஒரு இடத்துல இருந்து லான்ச் பண்றதுனால, கண்டிப்பா இழப்புகள் சிக்னிஃபிகன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால யுகே தரப்பு வந்து நம்புறாங்க. இது உக்ரைனுக்கு குடுக்கறதுனால நேரா மாஸ்கோவே அடிக்கலாம். எந்த ஒரு தடை இல்லாம மாஸ்கோவே அடிக்கலாம் அப்படிங்கிறது போல யுகே தரப்பு வந்து நம்புறாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்காக இவங்க அலோகேட் பண்ணக்கூடிய தொகை இருக்கும் இல்லையா? ஏன்னா இன்னும் மிசைல் இல்ல. கான்ட்ராக்ட் குடுத்துருக்காங்க. சும்மா சோதனை பண்ணி பார்க்கும்போது சோதனை ஆயிருச்சு. கான்ட்ராக்ட் குடுக்கலாம் அப்படிங்கும்போது $9,000,000 தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11,000,000 வரும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு மிசைலோட காசு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $9,000,000 அளவுக்கு ஒரு மிசைல் தயாரிக்கிறதுக்கு கம்பெனிகள்லாம் வாங்கப்பா அப்படிங்கும்போது யூகே தரப்புலருந்து கூப்ட்டுருக்காங்க. என்னன்னா, ஒரு மிசைல் தயாரிச்சு உக்ரைனுக்கு குடுத்தோம்னா, உக்ரைன் அங்கருந்து சீரியஸா ஏவின்லாம் ரஷ்யாவோட மாஸ்கோக்குள்ள போய் விழுந்தரலாம். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா, ரஷ்யால இருக்கிறவங்கலாம், "சரி வாங்கப்பா, கொஞ்சம் பின்வாங்கி போய்க்கலாம். டேமேஜ் ஆகுது போல தெரியுதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து பின்வாங்கி பின்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப யுகேவ நம்ம அடிக்கலாம் அப்படிங்கக்குள்ள திரும்பி எங்க நின்னு பேலன்ஸ் இருக்கிறவங்க பார்த்து வீசிட்டாங்க குண்டு அப்படின்னா, அவங்க சுத்தி வர கடலா இருக்கே. அவங்களோட ஒரிஸ்டிக் மிசைல் எல்லா பக்கத்துலயும் விழுகுன்றாங்க. அணு ஆயுதம் வேற இருக்குதுன்றாங்க. இன்டர்செப்டே பண்ண முடியாதுன்றாங்க. அவங்க கடலுக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்களா எல்லாரும் இதுக்கப்புறம்? அப்படின்னு கேள்வி இருக்கு. எது எப்படியோ வங்கு பறிச்சு போயிருவாங்களா இருக்கும். இப்ப பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. யுகே ஒரு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. என்னன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல அதாவது உக்ரைனுக்கு ஆயுதம் தராங்க, அது தராங்க இதெல்லாம் ஓகே. உக்ரைனோட மக்கள், கீவ்ல இருக்கக்கூடிய மக்கள் 4 நாள், அதாவது இன்னைக்கு 5 நாள், 5 நாளா கரண்ட் இல்ல. கடும் குளிர வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. மக்கள் என்னன்னா புரொட்டஸ்ட் பண்ணாங்க. "தயவு செஞ்சு எங்கள வெளியவாது விட்டு தொல. இல்ல கரண்ட்ட குடுத்து தொல. இல்ல தண்ணிய குடுத்து தொல. தயவு செஞ்சு எதையாவது ஒண்ணு பண்ணி தொல." அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட மக்கள் 4வது நாளா புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அத எப்படி உக்ரைனோட அரசாங்கம் ஹேண்டில் பண்ண போது? போர பாப்பாங்களா? கரண்ட்ட பாப்பாங்களா? மக்கள பாப்பாங்களா? என்ன பாப்பாங்கன்னு தெரியல. இப்போ ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? எல்லாத்தோட அதிருப்தியையும் அவங்க புரிஞ்சுகிட்டு, இப்ப அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எடிட்டர் இன் சீஃப் மார்கெட்டா சிமோனியன் அவர்கள். இப்ப பேர் கொஞ்சம் கட் ஆகல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, "போதுங்க. நம்ம ரொம்ப பொலைட்டா இருக்கிறோம். இது வந்து நிறுத்திக்கணும். கண்டிப்பா நிறுத்திக்கணும்." அதாவது இப்ப இருக்கக்கூடிய அ வாழ்வியல்ல வந்து பார்க்கும்போது, பொலைட்டா இருக்கிறது வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்ப நீங்க வெனிசுவேலால பாருங்க 32 கியூபா சேர்ந்த நபர்கள் இறந்துட்டாங்க. 132 கியூபன்ஸ் அப்படின்னு கூட சொல்ட்டாங்க. நம்ம ஏதாவது சொன்னோமா? இது மாரி பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது நடந்ததா? உலக நாடுகள்ல ஏதாவது அப்ரூவ் பண்ணாங்களா? இல்ல. ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சாரு? அவருக்கு வேணுங்கிறத புது வேர்ல்ட் ஆர்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் கண்ணு முன்னாடி காட்டுறாரு. அவர் எப்படி செய்யறாரு? அவர் என்ன இது போல அ பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? அவரு சொல்றாரு. இது போல நான் வெனிசுவேலால பண்ணுவேன்னு சொல்றாரு, செய்றாரு. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஸ்டாண்ட் மாரி தானே நம்மளும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தப்புன்னு நியாயமா பேசுறாங்க. பொலைட்டா இருந்தது போதுங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா, இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பென்னட் அவர்கள். அவரு தான் சொல்லியிருந்தார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு வந்துருக்காரு. வார்த்தை குடுங்க அப்படிங்கிறது போல. இவரு வந்து கர்ண நாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க நாங்க எதுவும் செய்ய மாட்டோங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனால அவர் வந்து ஒரு ஒரு ஜெனரலா போட்டு, இந்த சூசைட் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது அப்புறம் கர்ணனுக்கு என்ன நிலைமையோ அப்புறம் அப்படித்தான் ஆகி போயிருங்க. கொஞ்சம் பார்த்து பொலைட்டா இல்லாம இருந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, அப்புறம் எல்லாரும் பொலைட்டா இருந்துக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்ய தரப்பு வந்து மீடியாக்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இது போல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மிக முக்கியமான நபர்கள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட உணர்வுகள் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, புட்டின் அவர்கள் என்ன செய்ய போறார்? அதாவது இந்த டிராகன் படம் இருக்குல்ல, அதான் ஞாபகம் வருது. போதும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு எல்லாரும் போன வரைக்கும் சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அது போல எதுவும் இல்லாம ஏதாவது பேசி தீர்த்து பிரச்சனைய தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவால்ல. இதுல என்னன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். ஒரு ரூஃப் டாப்ல போய் நின்னுட்டு சூன் அப்படிங்கிறது போல பண்ணி ஏதோ போட்டுக்கிறாரு. என்ன பண்ண போறாரு இவரு? அப்படிங்கிறது போல எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எல்லாம் டீகோட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு குதிக்க போறாருங்க மேல இருந்து அப்படிங்கிறது போல. ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? இப்படிலாம் யோசிக்காதீங்க. அதாவது உயரத்துக்கு வராரு. அமெரிக்காவ தூக்கிட்டு உயரத்துக்கு வந்து நிக்கிறாரு. அவரு தான் அரசர். அனைவரும் அடிபணிய வேண்டும். தேவதூதனின் காலில் தழுவ வேண்டும் அல்லவா? அப்படிங்கிறது போல செய்திகள் இருக்கு.
பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ரெடியா தான் இருக்காரு. இப்ப அடுத்த மிரட்டல்கள் கியூபா. கியூபாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அது மட்டும் இல்லாம வெனிசுவேலால இருந்து தான் இப்ப ஆண்டுட்டு இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிலு, ஃபண்டிங்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. பணமும், வருமானம் இல்ல, ஆயிலும் இல்ல. அவங்க எப்படி ரன் பண்ணுவாங்க? ஸோ அதனால அந்த மாரிலாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டாரு. கியூபாவோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட விடுதலைக்காக நாங்க போராடுவோம். கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கிற கியூபாவோட அதிபர் தரப்பு வந்து போஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அங்க ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்குது. கியூபாக்கும் ஆ ட்ரம்ப் அவர்களுக்கும் வந்து பண்ணா அடுத்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கு. செகண்ட் வேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கியூபால இறங்கிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கியூபாவையும் வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பல வருஷங்களா ஆயில், மணி எல்லாத்தையும் வெனிசுவேலாலருந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கியூபாக்கு செக்யூரிட்டி கியூபா தான் செக்யூரிட்டி வெனிசுவேலாக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் தேவை கிடையாது. வெனிசுவேலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் டிக்டேட்டர்ஸ்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் இது போல எதுவும் நடக்காது. யாரும் சாக வேண்டியது கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல முடிவா எடுங்க வெனிசுவேலா. லேட் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவு எடுங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டூ திஸ் மேட்டர் டிஜேடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல ஆ போஸ்ட் வந்து பண்ண போட்டுருக்கிறார். அதாவது நேரா கியூபாவுக்கும் மிரட்டல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலாவுக்கு சொல்றத கேட்டு நடந்துக்கங்க அப்படிங்கிறது போல, சீக்கிரமா முடிவுகள் எடுங்க அப்படிங்கிறது போல. இதுல இன்னொன்னு, இதே ட்ரம்ப் அவர்கள் இன்னொன்னையும் போட்டுருக்காரு. கியூபாவோட அடுத்த அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள். அதாவது ஒருத்தவங்க போஸ்ட் போட்டத அத ஷேர் பண்றாரு. இது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறது போல. ஒருத்தருக்கு வந்து பண்ண கவர்னர் இல்ல இப்பல்லாம் பிரசிடென்ட்டே அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் ராணுவம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அந்த நாட்டோட ராணுவம். ஏதாவது ஒரு புரொட்டஸ்ட் நடக்குது, இல்ல வேற ஏதாவது நடக்குன்னா ராணுவத்த அனுப்பி முடிச்சிடுங்கள் கதையை. அது இது வெள்ளைக்காரங்காலம் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. எல்லாம் படிச்சிருக்கிறோம்ல நம்ம. புக்ல படிச்சோம். எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, லைவ் எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு அத குடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். புக்ல என்னெல்லாம் பார்த்தோமோ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைவ்ல நடக்க முடியாது. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அது போல நடக்க போதா? இல்ல தலைவர்களே ஏதோ ஒரு முடிவுகள் எடுப்பாங்களா? என்ன ஏதுங்கிறது பார்த்தரலாம். அடுத்தது ஸ்வீடனோட பிரைம் மினிஸ்டர் அ கிறிஸ்டன் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சட்டத்த வயலேட் பண்ணிட்டாங்க வெனிசுவேலால. அதாவது வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணி மதுரோ அவர்கள தூக்குறது, அது நியாயம் குடுக்கறது, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கிறது தான். அவர் லெஜிட்டிமேட்டா? இல்லையா? அப்படிங்கிறது 2வது தான். அதெல்லாமே ஒத்துக்கலாம். அவர் மோசமானவர் தான், டிக்டேட்டர் தான், நெறைய கொலை பண்ணிக்கிறார் தான், எல்லாமே பண்ணிக்கலாம் தான். ஆனா, ஒரு விஷயம் என்னன்னா, அவரு பவர்ல இருக்காரு. புரியுதுங்களா? ஆ என்னதான் இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும், என்ன செஞ்சாலும், இது போல செய்யறதுங்கிறது இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் வந்து பண்ணா வயலேட் பண்ற மாரி தான் இருக்கு. இப்போ இவுங்க அமெரிக்கா வந்து வெனிசுவேலால பண்ற மாரி, மத்த ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பகுதியில பண்ணாங்க அப்டின்னா, இந்த உலகம் எங்க போகும்? அப்படிங்கிறத நியாயமா ஸ்வீடன் தரப்புலருந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப என்ன நியாயமா நேட்டோலருந்து விலகிருவீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா உள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ பிரச்சனைகள் பெருசாக போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ஈயூக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாரி இருக்கு இல்லையா? இந்த கிரீன்லாண்ட் வேணும்னு கேட்கும்போது இந்த நேட்டோல இருக்கக்கூடிய பல நாடுகள் பொடு பொடுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா லபோதிபோன்னு குதிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈயூவோட மேற்குல இருக்கக்கூடிய நாடுகள். அதுவும் குறிப்பா பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, யூகே கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல போல தெரியுது. ஒத்துக்குவாங்க போல தெரியுது. அ பிரான்ஸு இவங்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த டென்மார்க்கு, அந்த சைடுல இருக்கிறவங்கலாம் அத பத்தி பேசுறாங்க. மத்தவங்கலாம் என்ன நடக்குது இங்க அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோவோட ஜெனரல் அலெக்சஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, சீனாவோட கப்பலும், ரஷ்யாவோட கப்பலும் இங்க வந்து என்ன போலார் பியர் படிக்கிறாங்க, சீல்ஸ படிக்கிறாங்கன்னு நெனச்சுட்டு இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அவங்க பயோமெட்ரிக் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சர்வை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி நேட்டோனால இங்க சண்டை பிடிக்க முடியும்? நம்ம எப்படி இந்த இடத்துல ஆளுமை செலுத்தலாம்? அப்படிங்கிறது போல நேட்டோவோட கெப்பாசிட்டி என்ன? அவங்களோட கேப்பபிலிட்டீஸ் என்ன? என்னெல்லாம் செய்ய முடியும்? என்னெல்லாம் செய்ய முடியாதுன்றத படிக்கிறதுக்கு தாங்க ஜோடி போட்டு இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து பீஸ்ஃபுல் பர்ப்பஸ்க்கே கிடையாது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க பண்ணலன்னா அவங்க செய்யத்தா போறாங்க. அதுக்கு நாங்களே எடுத்துக்கிறோம். எங்ககிட்ட வந்துருங்க. அப்படிங்கிறத பண்ணா அமெரிக்க தரப்புல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே வி வில் டேக் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர் சொல்ட்டாரு. ஸோ கியூபாவா, கிரீன்லாண்டா, அ பனாமா ஆல்ரெடி போயிருச்சு. வெனிசுவேலா அங்க இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்கு. கொலம்பியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஈரான். யாரு தான் அடுத்தது அப்படிங்கிற போல எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஒரே ஆர்வமா இருக்கு. இதே போல எல்லாத்து பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரெட்டன்மென்ட் இருக்கா அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல மிரட்டல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலருந்து. ஈரான் அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஆரம்பிச்சுருவாங்க.
கிரீன் லைட் குடுத்துருவாரு. அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறத தான் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த ரைஸா பல்லவி அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு பேசுறதா என்ன, எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? அதுவும் சில பகுதிகள் நடக்குது. ப்ரோ ரெஜிம் அதாவது இப்ப ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆதரவா புரொட்டஸ்ட் நடக்குது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வருது. ஆனா அதே வீடியோ பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல எதிரா நடக்குது அப்படிங்கிறது போல வீடியோ வருது. உறுதித்தன்மை தெரியல. நான் ஈரான்ல இல்ல. எனக்கு தெரியாது. இது போல இரு தரப்புலயும் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும், ஈரான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய நாடு. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மசூதிக்குள்ள போயி, அத புடிச்சு அடிச்சு, உடைச்சு, இது வேல வேலைகள்லாம் பண்றாங்க அப்படிங்கும்போது, அது எப்படி அ அவங்க தானா? இல்ல வேற பக்கத்துல இருந்து யாராவது உள்ள ஊடுருவியிருப்பாங்களா? அப்படின்னு கூட கேள்விகள் இருக்கு. ஒருவேளை ஏஜென்ட்ஸோ, ஏதோ ஒரு நாட்டோட ஏஜென்ட்ஸோ அப்படின்னு கூட கேள்வி இருக்கு. எது எப்படியோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா செய்றாங்க அப்படின்னா, நார்மலா அவங்க என்ன செய்வாய்ங்க? நான் அந்த அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் அங்க இருக்கிறது போய் பண்றாங்கன்னா, நார்மலா என்ன செய்வாங்களோ, அப்புறம் அதுபோல தானே இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க அப்படிங்கிறது போல பல அன்லிஸ்டோட கருத்து. இதுல என்னன்னா அமெரிக்காவோட ஹியூமன் ரைட்ஸ், அமெரிக்கா தழுவிய ஹியூமன் ரைட்ஸ். அவங்களுக்கு தனியா ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு தனியா ஒண்ணு வச்சுக்கிறாங்க. யுஎன்லாம் இப்ப வேஸ்ட். அதனால அமெரிக்கா தான் இதுக்கு மேல. அதனால அவங்களே ஒரு அமைப்பு வச்சுக்கிறாங்க. ஹெச்ஆர்என்ஏ நெனைக்கிறேன். ஹெச்ஆர்ஏஎன்ஏ. ஸோ அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 400 புரொட்டஸ்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க. கொன்றுருக்கிறாங்க லிட்டரலா ஈரான். 10,600 நபர்களுக்கும் மேல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஈரான். ஸோ இது போல பல டெட் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வெளிய வந்து பண்ண போட்டுருக்காங்க. ஸோ அதோட இமேஜஸ்லாம் வந்து நான் அழிச்சுட்டேன். இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வெளியிட்டு, இது போல இவர் நபர் இங்க இருக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த இது ஸ்லாட்டு போய் எடுத்துக்கோங்க உறவினர்கள் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, பாடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த பகுதியில வச்சு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து பண்ண குடுத்துட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல மோசமான ஒரு சூழ்நிலை ஈரான்ல நடக்குது. அது ரயாட்டார்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாடே இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. அதுக்கான காரணம் இருக்கு. நான் அடுத்தது இந்த கருத்து சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ரெய்சா பல்லவி அவர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது நம்ம சாலிடாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, இணஞ்சு ஈரானோட மக்களோட இணஞ்சு, நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட்ட கொண்டு வரணும் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம நம்புவோம். பெர்மனன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெகசிக்கு ஒரு முடிவு குடுத்துட்டு, நம்ம ஈரான லிபரேட் பண்ணி, மீட்டெடுத்து, ஈரான நம்ம 2 பேரும் சேர்ந்து கிரேட் ஆக்கலாம் திரும்பவும். அப்படிங்கிறது பண்ணா, ரெய்சா பல்லவி அவர்கள் வந்து பண்ணா, ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதே போல தான் வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் வாங்குனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த அதிபர் ஆயிக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அவங்கலாம் அதிபர் ஆகுறதுக்குலாம் இல்ல அவங்களுக்கு ஒண்ணும் பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தரப்புல வரவேற்பு இல்லன்னு, மதுரோ அவர்கள எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. இப்ப நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது போல. இப்ப ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூஞ்சிய காமிச்சு, இந்த மூஞ்சி தான் பார்த்துக்க, இது மேல பார்த்துக்க, இவங்க தான் நல்லவங்க அப்படிங்கிறத சொல்லி, ஈரான்ல இது போல வன்முறை தூண்டிவிட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா, லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் தான் இதுக்கப்புறம் அங்க ஆள்வாரு. அவர் தான் கவர்னர் அப்படின்னு கூட சொல்லிட்டாருன்னா, எப்படி? அப்படின்னு கூட கேள்வி வருது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மேட்டர். அப்புறம் அப்படி இருக்கும்போது புரொட்டஸ்டர்ஸ என்னப்பா செய்வாங்க? அந்த நாடே பாவம் சின்ன பின்னமாயிருக்கு. ஏஜென்ட்ஸ் உளவாளிகள் கையில சிக்கி ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட சேர்ந்துட்டு இது மாரி வன்முறை இது போல நடத்துறாங்க. நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம பண்றாங்கன்னா, அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு கூட கேள்வி இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. ஆனா இந்த மாரி சுடுற இது சம்பவங்கள், ஸ்னைப்பர் வச்சு சுடுறது, மக்கள் சிட்டிசன்ஸ கொல்றதுங்கிறது அமெரிக்காலயும் நடக்கத்தான் செய்யுது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அங்கேயும் புரொட்டஸ்ட் நடக்கத்தான் செய்யுது. 2 பக்கத்துலயும் நடக்கிறது தப்பு தான். பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியான புரொட்டஸ்டர்ஸும் பண்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலவரக்காரர்கள் நார்மலா உங்களுக்கு எனக்கு துப்பாக்கி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. பார்த்தா தான் தெரியும் இல்லையா? தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். அத எடுத்து கரெக்ட்டா சுடுறாங்க அப்படின்னா, அவங்க சிவிலியனா? இல்ல நீங்களே காமனா யோசிச்சு பாருங்க. அதான் துப்பாக்கி எடுத்து சுடுறான். அவனுக்கு நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, அவன் சிவிலியனா? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. சும்மா PUBGல விளையாடிக்கலாம். என்ன கன் வேணாலும். ரியல்ல ஒண்ணாவது பார்த்துருப்பீங்களா? அப்படிங்கிறதான் இருக்கு. அப்புறம் வச்சு அத யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க சிவிலியனா? காமனான கேள்வி. அப்புறம் அவங்கள என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி பரவால்ல. எதுனாலும் ஓகே. இப்போ ஜெருசலம் போஸ்ட் இஸ்ரேல் தழுவிய மீடியாக்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து சொல்றாங்க, ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஈரானோட புரொட்டஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு கடம் கொண்டு நசுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதவி பண்ணணும். மிலிட்டரி ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, உதவி பண்ணணும். ஸ்ட்ரைக்ஸ் பண்றத கூட தயங்கக்கூடாது. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒண்ணு சைபர் வழியா வந்து சப்போர்ட் குடுக்கணும். ஸ்டார்லிங்க யூஸ் பண்ணி இன்டர்நெட் எல்லாத்துக்கும் குடுக்கணும். அப்படிங்கிறது போல பல வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஈரானுக்குலாம் உதவலாம் அமெரிக்கா தரப்புலருந்து அப்படிங்கிறது போல.
ஸோ மிடில் ஈஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. அதே போல தான் இந்த யெமன், இந்த புண்ட்லேண்ட் இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். பட் ஆனா மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பிரச்சனைகள், கலவரங்கள் உண்டாயிருக்கு. இதுல எதுக்காக இந்த விஷயத்த மட்டும் இதுல ஆட் பண்றேன் அப்டின்னா, நம்ம எல்லா டைமும் சொல்லக்கூடியது தான். நீங்க வேர்ல்டு வார் 1 எடுத்துக்கோங்க, வேர்ல்டு வார் 2 எடுத்துக்கோங்க. அந்த டைம்லலாம் ரஷ்யாவுக்கு உதவுறதுக்கு ஈரான் தேவைப்பட்டுச்சு. ஈரான் அப்படிங்கிறது ஒண்ணு கேட்வே ஆஃப் ரஷ்யா. ஸோ அந்த காஸ்பியன் சீக்குள்ள போறதுக்கு. ஈரான மட்டும் அமெரிக்கா எடுத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனை முடியாது. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ரஷ்யாக்குள்ள போம்போது, ரஷ்யாக்கு தெற்கு பகுதிகள்ல இருந்து, குறிப்பா அசர்பைஜான் வழியா ஒரு அழுத்தங்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கசகஸ்தான் மூலியமா ஒரு அழுத்தங்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ ரஷ்யாவ எல்லா முனைகள்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, நறுக்கிறதுக்காக, நசுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை, லொட்டு, லொசுக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, எல்லாமே டைம் வாங்குறதுக்கு தான். ஸோ இது போல காரணங்களுக்காக தான். இப்ப ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வெனிசுவேலா. அதுல கை வச்சுட்டாங்க அமெரிக்கா. இப்ப இதனால இங்க இருக்கக்கூடிய நாடுகள், இந்த நார்த் கொரியா, ஈரான், கியூபா இது போல நாடுகள்லாம் சிரமத்துக்குள்ளாவாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள். ஸோ இந்த டைம்ல ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வெனிசுவேலா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்காங்க. நடுவுல ஃபினான்ஷியலா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களா இவைட் பண்றதாங்க சாங்ஷன்ஸ். இப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இவங்களால ரெடி பண்ணும், ரன் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிக்கல். ஈரானோட அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கல். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரஷ்யாவுக்கு அவங்க ஃபேவரா இருக்க முடியும்? ஸோ இப்ப இங்க ஒரு ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபேவரா மாத்திட்டாங்க அப்படின்னா, தெற்கு பகுதியில எல்லா பகுதியிலும் அழுத்தங்கள் குடுக்கும்போது, மேபி ரஷ்யாவ சின்ன பின்னமா உடைச்சிடலாமா? ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு ட்ரை பண்ணி பார்த்தலாமான்னு ட்ரம்ப் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் வந்து பண்ணா பொய் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் முன்னாடி இருந்தே இருக்கு. சரி பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. ஈராக் போட்டு பார்க்கலான்னு நெனைக்கிறாங்க. பட் அப்படி போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஈரான் வந்து பண்ணா ஃபேவரா இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்ப இந்த ஈரான்ல கலவரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர, மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் வைக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்றது? என்ன லேண்ட் தான். அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய புண்ணிய பூமியா மாறுங்கிறது ஈராக்ல பார்த்தா நம்மளுக்கு தெரியும். சிரியால பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அது கடைசியில சேரா தான் இருக்குமே தவிர, அது ஒண்ணும் வயல்வெளியா மாறும். ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா வயல்வெளியா மாறும் அப்படிங்கிறது மாரிலாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸோ நடக்குதா என்னன்னு தெரியல. இது சிலரோட கருத்து தான். மேபி அமெரிக்கா வந்து அப்படியே பொற் அ இது பொற்காசுகள் புழங்கக்கூடிய பூமியா ஈரான மாத்துனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன நடக்கும்ன்றது பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.